ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கதாசனம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பயிற்சியாகக்கூடிய குரு பயிற்சி. இந்த வருஷத்தில் ஒரே ஒரு பயிற்சி தான், ஒரு கிரக பயிற்சி மட்டும்தான். வருடாதி கிரகங்களில் பயிற்சி ஆகுது அப்படின்றது குரு மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். இவர் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். அந்த ரிஷபராசி நேயர்களுடைய ஜென்ம குரு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஜென்மம் சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, அதான் ஜென்மம். இதை கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு அப்படின்றது இயக்க குரு. நமக்கு ஆக்சுவலாக ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடியது அது அன்றைய கோச்சாரம் அது பர்மனெண்ட்டாக நம்ம ஜாதகத்தில் அந்த கோள்கள் நகரப்போகிறது கிடையாது. ஆனால் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்முடைய பாவங்களை தொடும் பொழுது, நம்முடைய கிரகங்கள் நம்ம சார்ட்டில் பெர்த் சார்ட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை தொடும் பொழுதும் சில கிரகங்கள் நன்மைகளை தருவதுண்டு, சில கிரகங்கள் கெடுதலை தருவதும் உண்டு. இதில் தலைமை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒரு ஜாதகருக்கு கோட்சாரத்தில் ஜென்மத்தில் வரும்போது குடுமையை பிடிச்சி ஆட்டி விட்டுருவார். ஏன்னா தலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு, அதாவது விதி கதி மதி அப்படின்னு சொல்லக்கூடியதில் மதி அப்படின்னு சொல்லக்கூடியதில் சந்திரனை மையமாக வைத்து வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள் தான். அப்போ அந்த கிரக நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் குரு, சனி, செவ்வாய், சூரியன், இந்த மாதிரியான கிரகங்களோட நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எஃபெக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் குரு கெடுதலை செய்வாரா சார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக செய்வார். இருக்கிறதே அந்த தலைமை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை சுபகிரகம்னா காலபுருஷ தத்துவத்தின் 9 குடையவர். அதே மாதிரி சுபகிரகம்னு சொன்னாலே குரு தான். அதற்கப்புறமா தான் முழுமையான பௌர்ணமி சந்திரனை நம்ம சுபகிரகமாக எடுக்கிறோம். முதல்ல சுபகிரக வரிசையில் வருது அப்படின்னா குரு. பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் குறிப்பிட்ட பல ஜாதகங்களில் மட்டும்தான் அந்த பௌர்ணமி சந்திரன் அப்படின்ற அந்தஸ்து இருக்கும். கூடவே ராகு இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மிங்கிலாகி சிரமத்தை கொடுத்துரும். ஏன்னா இருந்தாலும் இந்த குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையான சுபகிரகம். அப்போ இந்த சுபகிரகம் உட்காந்தா கெடுதலை செய்யுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக செய்யும். ஏன்னா சுபகிரகம் உள்ளுக்குள்ளே உட்காரும்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவரான கோளும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவரான கோள், ரெண்டுமே ஒரு ஜீவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். தன்னை மறந்த நிலை, தன்னை சார்ந்தவர்களையும் மறந்த நிலை, பொருளாதாரம் கையை விட்டு போகிறது, அதேமாதிரி கொஞ்சம் நம்மளுடைய மனநிலையில் மாறுறது, உடல்நிலையில் மாறிக்கிறது, இதெல்லாமே நமக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கும். இந்த நேரமெல்லாம் யாருக்கு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா அயல்நாடு வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு நன்மையான ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஜென்ம வனத்திலே சீதையை ராவணன் சிறை வைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜென்மத்தில் குரு உட்காரும் பொழுது அந்த சீதை ராவணன்கிட்ட அரஸ்டான மாதிரி. அதே மாதிரி ராமனும் அந்த ஜென்ம குரு வரும்பொழுது தான் காட்டுக்கு போகிறார். அப்போ அந்த காட்டுக்கு போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அதை தேசாந்திரம் போகிறது அப்படின்றது முதல்ல தோஷமாக இருந்த ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு அதுவே யோகமாக மாற்றிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் கொண்டு வந்தாச்சு இன்னைக்கு. அப்போ வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கும் வீசா சரியாக இருக்கிறவங்களுக்கும் அதேமாதிரி உங்களுடைய கரியரில் நீங்கள் நம்ம வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கலாம், அல்லது வெளியூர்களுக்கு போய் சம்பாதிக்கலாம், அல்லது இன்னொரு இடத்துல போய் தங்கள் வேலையிலிருந்து சம்பாதிக்கலாம்ங்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த ஜென்ம குரு தெளிவான ஒரு பலனை தருவார், அருமையான பலனை தருவார். இது எப்படி சொல்லுது அப்படின்னா பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேடு பரமகுரு ஜென்மத்தில் நிற்க. அதாவது அந்த பரமகுரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜென்மத்திலே நிற்க கூரப்பா கோதண்டபாணி வீரன் கொற்றவனை குடியேறி போக செய்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த குடியேறி போகிறது அப்படின்றது ஒரு நம்ம இருக்கக்கூடிய இடத்த விட்டு மாற்றி வைப்பார், வேறு இடத்துக்கு கொண்டு போய் அலைய வைப்பார், வீதியாக சுத்த விடுவார் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தமே. அப்போ வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்ல இந்த ஒரு வருஷம் ரிஷபராசினியர்களுக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியூர்களுக்கு
அமெரிக்கா, அதாவது வந்து அப்ராடு நீங்கள் போகிறவங்களாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது எந்த நாடாக வேணாலும் இருக்கலாம். அந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறவங்களாக இருந்தால் இது உங்களுடைய ராசி வந்து 2வது ராசி, தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது ராசி இருக்கிறதுனால தனத்தை சம்பாதிப்பதற்கும் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பை படிக்கிறதுக்கும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகுதிக்கும் அந்த நேரத்திற்கும் தகுதியான ஒரு காலம் அப்படின்றது வந்து இந்த ஜென்ம குரு. இந்த ராசி மட்டும் இல்லை, எல்லா ராசியுமே அந்த மாதிரி தான் வரும். ஜென்மத்தில் குரு வரும்பொழுது கொஞ்சம் வெளியூர்களுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதில் போகலை அப்படின்னாலும் ஓட்டி வைக்கும். கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கிறது, கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறது, குழந்தை பெற்றவங்களை வந்து பிரித்து வைக்கிறது கல்விக்காக, அதேமாதிரி வேலைக்காக, இந்த மாதிரியான நேரங்களில் வந்து இந்த மாதிரி வெளியே போகிறது அப்படின்றது. நான் காலையில் பட்டாபிஷேகம், நைட்டு வந்து ஆரண்ய வாசனம் அப்படின்ற மாதிரி அதை தான் சொல்கிறார். பாரப்பா இன்னும் 3 பகரக்கேழு பரமகுரு ஜென்மத்திலே வந்து நிற்க கூரப்பா கோதண்டபாணி வீரன் கொற்றவனை குடியேறி போக செய்தார் அப்படின்னு சொல்லும். அந்த வீட்டை விட்டு அவர் வெளியே போயிட்டார். ஒரு அரண்மனையில் ஒரு அரச பரம்பரையில் வந்த யுவராஜாவுக்கு அந்த நிலைமை அப்படின்னா நமக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத தான் வந்து அந்த பாட்டு சொல்லுது. அப்போ வந்து வெளிநாடு போகிறவங்களுக்கு வந்து இந்த குரு வந்து ஒரு அருமையான வாய்ப்பை தரும். அதேமாதிரி வந்து உள்ளே இருந்தீங்க, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த கிராமங்களிலே இருந்து நம்ம கொஞ்சம் சிரமப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உடல் நோவை தரும். கண்டிப்பாக வந்து உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இதயம், நுரையீரல் போன்ற இடங்களில் வந்து கொஞ்சம் சிரமங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். அதேமாதிரி வந்து அதீதமான சிந்தனையில் வந்து நித்திரை கேடு அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது சீரப்பா செம்மனுக்கு வேதை மெத்த சிவசிவா செம்பொன்னும் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லுது. அப்போ குரு அப்படின்னாலே செம்பொண்ணு தான். அதாவது வந்து பொன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது சீரப்பா செம்மனுக்கு வேதை மெத்த சிவசிவா செம்பொன்னும் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த ஜென்மனுக்கு வேதை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகளை வந்து உற்பத்தி பண்ணி விடக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன சந்திரன் குரு அப்படின்னு சொன்னாலே 6, 8 சம்மந்தப்பட்டு தான் வருவாங்க. அப்போ அந்த 6, 8 அப்படின்னு சொல்லக்கூடியது குருவனுடைய வீடு. தனுசு வீட்டுக்கு சந்திரன் வந்துட்டு 6ஆம் இடத்துல வந்து உச்சம் மூலத்திரிகோணம், 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி. அதேமாதிரி வந்து சந்திரனுடைய 2 வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலத்திரிகோணம் உச்சம் வீட்டுக்கு குரு வந்து 8 குடையவராக இருப்பார். அதேமாதிரி ஆட்சி வீட்டுக்கு அவர் 6 குடையவராக இருப்பார். அதே மாதிரி வந்து இந்த குரு 8ஆம் இடத்துல தான் போய் உச்சமாகிறார். அப்போ மறைமுகமாக வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த சந்திரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே போகணும், வெளியே போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதேமாதிரி உள்ளூருக்குள்ளேயே இருந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்களை சந்திக்க நேரிடும் அப்படின்றது வந்து இந்த குரு சந்திரனுடைய அமைப்பு கோச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதைத்தான் அவர் சொல்கிறார். அதாவது சீரப்பா செம்மனுக்கு வேதை மெத்த சிவசிவா செம்பொன்னும் நஷ்டமாகும், வீரப்பா வேந்தனுடைய தோஷம் உண்டு. இப்போ இந்த நேரத்தில் வந்து 8ஆம் இடம் வந்து செயல்பாட்டுக்கு வர்றதுனால இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் பிரச்சனை, திடீர் விபத்து, திடீர் ஆபத்து, திடீர் மரணம், இது எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் கொடுக்கும். அதேமாதிரி வந்து அரசாங்கத்தோடு நமக்கு ஒரு சுமூகமான போக்கு இருக்காது. ஒரு வண்டியில் போயிட்டுருப்போம், அன்றைக்குன்னு வந்து லைசன்ஸ் வந்து ஒன்று வச்சுட்டு போயிருப்போம், இல்லைன்னா லைசன்ஸுடைய வயது முதிர்வாயிருக்கும், அந்த டைம் வந்து முதிர்வாயிருக்கும், அல்லது ஹெல்மெட் போடாமல் போவோம். நம்ம நேரம்னு பார்த்து அன்றைக்கி தான் நம்மளை போலீஸ்காரர் நிறுத்தி வைப்பார். இப்போ அதுக்கு ஒரு ஃபைனை போடுவார். அப்புறம் அதுக்கு வந்து ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு என்கொயரி, இல்லது அதையும் தாண்டிச்சு அப்படின்னா நீங்கள் போய் கோர்ட்டில் போய் ஃபைனை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆன்லைனில் வந்துருச்சு. ஆன்லைன் வேலை செய்யலை அப்படின்னா நம்ம காவல்துறையிட்ட கொடுக்கணும். காவல்துறை ஒரு சில நேரங்களில் கட்டும், இல்லை கடமை தவற விட்டு கட்டாமையும் போயிடும். அப்போ நம்ம இந்த ஃபைனை கட்டுறதுக்காக வந்து ஒரு நேரம் அப்படி லேசாக வண்டியில் போனதுக்கோ, ஒரு ஹெல்மெட் போடாமல் போனதுக்கோ, அல்லது வேறு ஏதாவது காரில் சீட் பெல்ட் போடாமல் போனதுக்கோ, ஏன் டிரைவர் மட்டும் போட்டிருக்காரு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் போடலன்னு சொல்லி கேட்பான். இதெல்லாம் வந்து இதுதான் சீரப்பா செம்மனுக்கு வேதை அப்படின்றது. மனசுக்கு ஒவ்வாத அனைத்து காரியங்களும் செய்யக்கூடியது கோட்சார குரு ஜென்மத்தில் வந்து உட்காரும்போது. அப்போது அந்த வேதையும் கொடுத்து, மனசுக்கு ரணத்தையும் கொடுத்து, நஷ்டத்தையும் கொடுத்து, அரசாங்க விரோதத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த ஜென்ம குரு அப்படின்றவர் வந்து உட்காருவார். அப்போ இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாடு போகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். கல்விக்காக வெளிநாடு, பணிக்காக வெளிநாடு, அதே மாதிரி வந்து வெளியூர்களுக்கு போய் தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தை ஒரு ஊரில் விட்டுட்டு வெளியூரில் நம்ம வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இது எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவில் வந்து வீட்டிலேயே நித்தம் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, அல்லது ஆஃபீஸ்லேயே இருந்து நித்தம் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா
மனக்கசப்புகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த ஜென்ம குரு செய்வார். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கிறது ரிஷபராசினியர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சரி, இதனால் என்னென்ன சார் பிரச்சனைகளை செய்வார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் வந்து உடல் ரீதியாக பல கோளாறுகளை தருவார். சுவாசம், அதேமாரி வந்து இரத்த அழுத்தம், அதேமாரி அந்த இரத்த அழுத்தம் தான் சுகராக வரக்கூடியது. இப்போ அதாவது வந்து உயர் ரத்த அழுத்தம், தாழ்ந்த ரத்த அழுத்தம் ரெண்டையுமே வந்து குரு தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அதேமாரி வந்து சர்க்கரை, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கரையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அதேமாரி வந்து இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டத்தை, பம்பிங்கை வந்து அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அதேமாதிரி வந்து மலக்குடல், பெருங்குடல், இந்த 2 ஏரியாவும் அவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து பிள்ளைகளோடு சரியான இணக்கம் இருக்காது. கணவன் மனைவி இணக்கம் அப்படின்றது வந்து சரியாக இருக்காது. அதேமாதிரி தொழில் ரீதியாக அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பாக கொண்டு வந்து கொடுப்பார். வருமானத்தை முதல்ல கட் பண்ணுவார். அப்புறமா கணவன் மனைவிக்குள்ளே வந்து சண்டை உருவாக்குவார், அல்லது குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டை உருவாக்குவார், அல்லது சந்தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் வந்து 2 பேருமே முட்டிக்குவாங்க. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசு 25 வயசில் கல்யாணம் பண்ண புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி, 70 வயசு 60 வயசில் இருக்கக்கூடிய கிழவி தம்பதிகளாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனைகள் வந்து முட்டி மோதலுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதேமாதிரி வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது மதிமயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, எல்லாரும் தூங்கி விழிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அல்லது அதிகமாக இப்போ வந்து படிக்கும்போது எல்லாமே கண்ணுக்குள்ளே பூரா மெமரியில் இருக்கிற மாதிரி தெரியும். அங்கே போய் எக்ஸாம் ஹால்லையோ அல்லது டெஸ்ட்லேயோ உட்காரும் பொழுது நமக்கு அந்த படித்ததெல்லாம் பூரா மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பொருளாதாரம் சம்பாதிக்கிறத வந்து உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில், அதேமாதிரி அந்த வைத்திய செலவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதேமாதிரி வந்து வீணான செலவுகளை வந்து தெளிவாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வீணான செலவுகளை தெளிவாக செய்வோம். நமக்கு தேவையான செலவுகளை நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டோம். மேக்சிமம் உடலுக்கு வந்து அதிகமான உபாதையை கொடுப்பவராக இந்த ஜென்ம குரு அமைவார். 6-8 சம்மந்தப்பட்டு வரும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணும். இந்த நேரத்தில் மான அவமானங்களை சந்திக்கக்கூடிய கெடு பெயர்கள் வந்து சேரும். ஏன்னா தைரியஸ்தானமும் அதேமாதிரி வந்து 8ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு வர்றதுனால கலங்கமான வார்த்தைகளை நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அதேமாதிரி இது வரைக்கும் வரவு செலவு நல்லா இருந்தான்யா, இப்போ அவன் என்னமோ சரியில்லை, அவன் செய்யக்கூடிய செயலே சரியில்லை, வரவு செலவு அவன் சரியில்லை, அவன் இந்த மாதிரி இது வரைக்கும் இருந்ததில்லை, இப்போ இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்ட பேர்களும் அவப்பேர்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து அந்த 6ஆம் இடம் செயல்படுறது அப்படின்றத வந்து நமக்கு கடன் அதிகமாக வாங்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் கொடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, நகையெல்லாம் அடமானம் வைக்க போவீங்க. ஏன்னா குருனாலே தங்கம் தான். அப்போ பல்கான நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து குரு பகவான் கண்டிப்பாக தருவார். அப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த இரும்பு பீரோவில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் அங்கே பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய இரும்பு பீரோக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அது வந்து கொஞ்சம் மரப்பெட்டிகளில் வந்து நீங்கள் செஞ்சு அல்லது அந்த நகைக்கடையில் வாங்கிக்கொண்டு வந்து அந்த வெல்வெட் பையிலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இது சும்மா கொஞ்சம் ஒரு ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒழிய நமக்கு வரக்கூடிய செலவுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கத்தில் கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இல்லையா. அப்போ ஜென்மத்தில் குரு வரும்பொழுது 6-8 சம்மந்தப்பட்டு வந்தால் ஒன்று கடன் வாங்கிறதுக்காக ஈடுக்கு நகையை கொண்டு போய் வைக்கிறது, அல்லது நம்ம கடன் அதாவது வந்து நகை எடுக்கிறோன்றதுக்காக வேண்டி பேங்க்கில் கடனை வாங்குறது. இந்த ரெண்டுமே மாறி மாறி என்ன பண்ணும் அப்படின்னா, கடைசியில் நாணயம் இல்லாதவன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிடும். அதே மாதிரி வந்து உறவுகளில் வந்து நமக்கு சாதகம் இல்லாத நேரங்களில் எங்கேயாவது நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, கை, கால் எல்லாம் வச்சு உங்களுக்கு இந்த சமுதாயம் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் ஜென்ம குரு செய்வார். குரு பார்த்த இடத்தை காட்டிலும் இருந்த இடத்தை கெடுப்பார் அப்படின்றது வந்து இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய நேரங்களில் கண்டிப்பாக இவர் வந்து செய்கிறதுக்கு தவற மாட்டார், கடமையிலிருந்து விலக மாட்டார். சரி, அவருடைய பார்வை அப்படின்றது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி இப்போ இந்த குரு சார் எப்போ இருந்தால் வந்து டிரான்சிட் ஆகி வரார் அப்படின்னா, குரோதி வருஷம் சித்திரை மாதம் புதன்கிழமை 18ஆம் தேதி வந்து இந்த குரு பயிற்சியாகி வர்றார். அது கரெக்டாக இங்கிலீஷ் தேதிக்கு வந்து 1/5/2024 அவர் வந்து இவருடைய இருப்பு மேசராசிலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர்றார். அப்போ இந்த குரு இங்கே இருக்கக்கூடிய இருப்பு அப்படின்றது வந்து 1 வருஷத்துக்கு இங்கே இருக்கார். அப்போ இந்த 1 வருஷத்துக்கு வந்து வெளிநாடு போகிறவங்களுக்கு சாதகமான குரு பயிற்சி, வெளியூர் போகிறவங்களுக்கு சாதகமான குரு பயிற்சி,
படிப்புக்காக வெளியூர் போனவங்களுக்கு சாதகமான குரு பயிற்சி. இதுதான் வந்து சாதகம். பாதகம் அப்படின்றது வந்து ஊருக்குள்ளேயே, உள்ளூருக்குள்ளேயே, குடும்பத்துக்குள்ளேயே நித்தம் வந்து நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கனாலும் சண்டை உண்டு. இது எப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கார், கம்பவுண்டரா இல்லை ஊசி போடுறவரோ ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கார். அவருடைய மனைவி வந்து சந்தேக பேர்வழி. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே அவரை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து பட்டனில் முடி இருந்திருக்கு. அந்த முடியை பார்த்தோன்னே, ஏயா ஒரு பொம்பளையும் விட மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அட இல்லை, ஓ முடிதாமா இருந்து அதை நான் கவனிக்கலை, நான் யார்கிட்ட வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பார். சரி போனால் தொலைது அப்படின்னு விட்டுருவாங்க. 2ஆம் நாள் வரும்பொழுது ஒரு வெள்ளை முடி ஒன்று இருக்கும் அவருடைய சட்டை பொத்தானில். இதை கேட்டோன்னு, வயசானவளையும் விடுறது இல்லையா அப்படின்னு, வயசானவளா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதோட புது பொம்பாக இருக்குது, இது என்ன ஒரு விஷயத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பழையபடி வந்து அவருடைய மன்னிப்பு குரல் அங்கே இருக்குது. கடைசியில் வந்து இவர் 3ஆம் நாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதை என்ன ஒன்று வரனா, இருக்கிறதெல்லாம் அதாவது தலைமுடியதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு க்ளீனாக வருவார். இனி ஒன்றும் பேச மாட்டேன், வீட்டுக்காரி எதுவும் பேச மாட்டேன்னு வந்து நின்ன உடனே அந்த அம்மா பார்க்கும், நீ மொட்டத்தலைக்காரி கூட நீ விட்டு வைக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் பதிலும் வரும். அப்போ இந்த மாதிரி சந்தேகமான மனநிலையில், சந்தேகமான புக்திகளில் உங்களுடைய பெற்றவங்களையோ, அதாவது பெற்றவங்க வந்து குழந்தைகளை நினைக்கிறதும் உண்டு, அதேமாதிரி பெற்றவங்களும் தடமாறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு ஜென்மத்தில் குரு வரும்போது கொஞ்சம் கண்டிப்பான கராரான வேலைகளை செய்வார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிநாடு போகிறவங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. உள்ளூருக்குள்ளே, வீட்டுக்குள்ளே ரெகுலராக நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலும் மூலதனத்தில் கவனம் தேவை. அதேமாதிரி வந்து செய்கிற தொழிலில் கவனம் தேவை. அதேமாதிரி உங்களுடைய பெயர் அந்தஸ்தை காப்பாற்றிக்கிறதையும் கவனம் தேவை. அதேமாதிரி நீங்கள் செலவு செய்யக்கூடிய செலவினங்களையும் கவனம் தேவை. அதேமாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியிலும் கவனம் தேவை. அதேமாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பிலையும் கவனம் தேவை. அவங்களுடைய குணநலன்களையும் கவனம் தேவை. இது எல்லாமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கு போலீசிங் பண்ண வேண்டிய காலகட்டம் அப்படின்றது அந்த 1 வருஷம் அப்படின்றது வந்து அடுத்த 2025 4ஆம் மாதம் வரைக்கும் அவர் அங்கே ஸ்டே பண்ண போகிறார். அதனால் வந்து அந்த இடையில வக்ரமாகும் போது நமக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் 5ஆம் பார்வை, 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையும், 9ஆம் இடத்துல 9ஆம் பார்வையும் விழுகுது அப்படின்றதான் இந்த குருவனுடைய பார்வை. குரு இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய பார்வையை விருத்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த விருத்தி பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு சாதகமாகவும் அமையலாம், பாதகமாகவும் அமையலாம். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் அந்த கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பார்த்தா நிர்மூலம் பண்ணுவார், குரு பார்த்தா பெருக்க செய்வார் அப்படின்றது. அப்போ 6ஆம் இடத்தை பார்த்தா கடனை பெருக்க செய்வார். அப்போ 5ஆம் இடத்தை பார்த்தா குழந்தைகள். இந்த நேரத்தில் வந்து புதுமண தம்பதிகளாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தை வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி அவங்களுடைய கல்வித்தரத்திலே வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இங்கே இதற்கு 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய குழந்தைகளுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு இருக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு நல்ல பொசிஷனில் வச்சுருப்பார். அதேமாதிரி 7ஆம் பார்வையாக உங்களுடைய சமுதாயம், முதல்ல வந்து கணவன் அல்லது மனைவி, அப்புறம் சமுதாயம், அப்புறம் இன்ன பிற நண்பர்கள், கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், இவங்களை எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் வந்து 7ஆம் இடம், 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவத்துக்கு நேர் 7வது பார்வையாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகளாக இருந்தால் 7ஆம் இடம் சரியான முறையில் வேலை செய்யும். இது எல்லாமே வந்து கோச்சாரத்தில் சொல்லிட்டு வர்றது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை நமக்கு பாசிட்டிவாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி சரியாக இருக்கணும். உங்களுடைய தசா எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு லக்னாதி அல்லது லக்னத்திற்கு சுபர்கள் அல்லது லக்னத்திற்கு நட்பு கிரகங்களுடைய தசாவும் புக்தியும் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த 1 வருஷ கோச்சார குரு பெருசாக வந்து பாதிக்காது. அப்படி இல்லை, இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு 7.5 சனியோ அல்லது உங்களுக்கு லக்கணத்தில் வந்து லக்கணத்துக்கு 12லையோ அல்லது லக்கணத்திலேயோ இருக்கக்கூடிய சனியோ அல்லது ஏன்னா இங்கே வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் தான் அந்த இடத்துல வந்து சனி நிற்கிறார். அதே மாதிரி வந்து மீன லக்கணத்துக்கு தனுசுக்கு பிரச்சனையில் மகர கும்ப மீன லக்கணங்களுக்கு வந்து சனி கும்பத்தில் உட்காந்துருக்கிறது வந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து சனி உட்காந்துருக்கிறதும், மீன லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து சனி உட்காந்துருக்கிறது, கும்ப லக்கணத்து மேலேயே சனி உட்காந்துருக்கு, லக்கணாதிபதியாக இருக்கார். இருந்தாலும் அந்த ஆன்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியவர் அந்த 12ஆம் இடத்துக்கு வந்து அவர் வந்து லக்கணாதிபதியோ அல்ல மற்ற எந்த விஷயமா கிடையாது, அவர் வந்து 12 கூடையவராக இருக்கார்.
இப்போ விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஜென்ம குருக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். லக்கண ரீதியாக உங்களுக்கு தசாபுத்திகள் வந்து சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த குருவனுடைய பார்வை உங்களுக்கு விருத்தியை தரும். இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக அவதியை தரக்கூடிய பார்வையாகத்தான் இருக்கும். அப்போ வந்து குழந்தைங்க வந்து நம்ம இப்போ சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 7.5 சனி, மற்ற ராசிகள் இருக்காங்க, கடகராசியில் இருக்காங்க, மகர கும்ப மீனத்தில் இருக்காங்க. அதேமாதிரி வந்து இங்கே சிம்ம ராசியாக இருக்குது, இந்த கண்ட அஷ்டம, அதேமாதிரி 4ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய விருச்சிக ராசியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குருவனுடைய பார்வை உங்களுடைய குழந்தைகளையும் பாதிக்க செய்யும். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி 7ஆம் இடம், சத்துருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளையும் இந்த 7ஆம் இடத்துல பாதிக்க செய்யக்கூடிய குருவாகத்தான் இருப்பார். மற்றபடி வந்து தசாபுக்தி நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுடைய முழு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடும் அந்த தசாபுக்திகளும் கோச்சாரங்களும் சரியாக இருந்தால் தான் குருவனுடைய பார்வை விருத்தி தரும், அபிவிருத்தி தரும். இல்லை அப்படின்னா அது வந்து தலைகளாக தான் நடக்கும். அடுத்து வந்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உங்களுக்கு 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அந்த முன்னேற்றமான அமைப்பு அப்படின்றது தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இருப்பார். அப்போ தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பா வழி மூதாதையர்களுடைய குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. அப்படின்றது வந்து ஜென்ம குருவாக வரும்பொழுது 9ஆம் இடத்தினுடைய குரு பார்வை அப்படின்றது வந்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்ம குருனுடைய பாதிப்பிலிருந்து அழகாக தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த குரு கொடுப்பார். அப்போ இந்த 7ஆம் பார்வையில் இன்னொரு பார்வை வருது, சனியினுடைய 3ஆம் பார்வை. அவருடைய சனியினுடைய அமைப்பையும் வச்சு ஒரு சின்ன ஒரு அமைப்பை பார்த்துருவோம். இந்த சனியினுடைய 3ஆம் பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு, சனியினுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு, சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு. அப்போ இந்த சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், 10 கூடையவர் 10 உட்காந்துருக்குது. அப்போ தொழில் ரீதியாக சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ தொழிலிருந்து சார் 10 கூடையவர் 10 தானே உட்காந்துருக்கார், கண்டிப்பாக 10 கூடையவர் 10 தான் உட்காந்துருக்கார். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ன புள்ளியாக எடுத்து பார்க்கும்போது கோச்சாரத்தில் 10 வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தொழில் சனியாக வந்து உட்காரனால தொழிலில் வந்து பலவிதமான மாற்றங்களை தருவார். அப்போ உள்ளுக்குள்ளே இருந்தீங்க, உள்ளூர்லேயே இருக்கிறீங்க, லோக்கல்லே வேலை செய்கிறீங்க, ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க, அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கீங்க, அல்லது இரும்பு கடை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொள்முதல் அதிகமாக தம்ப் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரம். அப்போ தம்ப் பண்ணிங்கன்னா அதற்கான உங்களுக்கு அந்த தொழிலில் லாபம் வருமானு அது சொல்ல முடியாது, அதுக்கு கேரண்டி கிடையாது. அந்த கேரண்டி வந்து ஏதோ ஒரு வகையில் போகலாம். அதாவது வந்து ஒன்று போட்ட பொருளில் வந்து விற்காமல் நஷ்டம் அடைஞ்சு நிற்கலாம், அதாவது மீந்து போய் நிற்கலாம், அல்லது பொருள்கள் கெட்டு போய் நிற்கலாம், அல்லது வந்து இது அந்த ரொட்டேஷன் வந்து சரியாக போகாமல் பொருள்கள் மீந்தி நிற்கலாம். இதெல்லாம் வந்து அந்த தொழிலில் வரக்கூடிய சனி, 10ல் இருக்கக்கூடிய சனி, 10ஆம் இடத்து சனி அப்படின்றத வந்து கண்டிப்பாக உங்களை அலைய விடுறதுக்கான வாய்ப்பு. ஜென்மத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக தொந்தரவை கொடுக்கக்கூடிய குரு. அப்போ 10ல் சனி இருக்கிறதும் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஜென்மத்தில் வந்து குரு வர்றதும் வந்து உடல் ரீதியாக 10ல் சனி இருக்கக்கூடியதுங்கிறது வந்து தொழில் ரீதியாக சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது அப்படின்றது. அப்போ அந்த 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இது உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றது அப்படின்றது வந்து இப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலையும் சரி, அல்லது நித்த வருமானமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான செலவினங்களை கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வெளியே போனால், வெளிநாடுகளுக்கு போனால், அப்ராடு போனால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு போனாலுமே அங்கேயும் வந்து உங்களுடைய வருமானத்தை போதிய அளவுக்கு மேலே மிச்சம் பண்ணுறதுக்கான வழி வாய்ப்புகளை வந்து இந்த சனி பகவான் தர்றதுக்கான வாய்ப்புகளில் அவர் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரியான சிரமங்களை பார்க்குறது அப்படின்றது வந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பது. அதேமாதிரி வந்து அவருடைய 10ஆம் பார்வை அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு 7ஆம் பார்வையில் விழுகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது. இந்த சனியினுடைய பார்வையை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய தாய் வழி குலதெய்வ வழிபாடு. தாய் வழி குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வழிபாடுகளில் வந்து 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்றது வந்து தந்தை வழி குலதெய்வ வழிபாடு. 4ஆம் இடத்திற்கு நேர் 7ஆம் பார்வையாக சனியினுடைய பார்வை விழுகிறது அப்படின்னால தாய் வழி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த அனாதைகள் இல்லத்துக்கு தரக்கூடிய ஒரு
தர்மம், உதவி, பொருளாதார ரீதியாக, உடைகள் ரீதியாக இதெல்லாம் நீங்கள் தந்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து இது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ராகு, அந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து குருவுக்கு 12ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல லாப ராகுவாக இருக்கார். இங்கே தான் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகு வந்துட்டாலே பலமான ராகு, அதீதமான ராகு, நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், தெம்பை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதெல்லாம் செய்யும். இது எதில் கொண்டு விடும் அப்படின்னா எதிர்மறையான உறவுகளை கொண்டு போய் விட்டுரும். அதாவது குடும்பத்தை மீறிய உறவு, கணவன் மனைவிக்கு மீறிய வேற ஒரு அன்பை தேடக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன காரணம் அப்படின்னா மீனராசி ராகு உட்கார்ந்துருக்கிறது. எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்கார், இப்படி ஒரு பார்வை பார்க்கும், இப்படி ஒரு பார்வை பார்க்கும் அப்படின்னு இருக்கார். அப்போ ராகுக்கு 12ஆம் இடம், ராகுக்கு 2ஆம் இடம் மட்டும்தான் அது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ராகுனுடைய பார்வை அப்படின்னு 3வது ராசி வரைக்கும் வியாபிச்சிருக்கும், அவருடைய 11வது ராசி வரைக்கும் வியாபிச்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ராகுனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய குருவனுடைய பார்வை 1ஆம் பார்வைக்கு, ராகுனுடைய பார்வை 3ஆம் அதாவது வந்து இந்த பக்கம் 11வது பார்வை வந்து 1ஆம் இடத்திற்கும், 3வது பார்வை அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கும் வர்றது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஜென்ம குரு ராசியில் இருக்கும் பொழுது 11ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வந்து குடும்பத்தை தாண்டி 2வது உறவில் நீங்கள் விழுகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அதனால தான் அந்த 8, 6 செயல்பட்டாலே கலங்கமான பெயரை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள வந்து பாதுகாப்பு பண்ணுறதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு 16 வயசுக்கு மேலே டீனேஜ், அந்த டீனேஜிலிருந்து அந்த மிடில் ஏஜ் தாண்டி வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள், குழந்தைங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை மட்டுமே வச்சுக்கணுடைய. உங்களுக்கு காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேது இந்த இடத்துல இருக்காரு, மனக்குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த கேதுக்கு நேர் 7ஆம் இடத்துல ராகு இருந்து ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து அந்த 11ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கக்கூடியது அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார் ராகு. சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடம், உங்கள் ராசினால நாங்கள் போயிட்டு உச்சமாகிறாரு. அந்த உச்சமாகக்கூடிய இடத்துல போய் உட்காரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியில் இருக்கும்போதே உங்களுடைய எண்ண அலைகளையும் எண்ண மாற்றங்களையும், அதாவது உடல் ரீதியாக நடக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த கெமிஸ்ட்ரி வந்து சம்மந்தம் இல்லாதவங்களோட ஒர்க் அவுட் ஆகிடும். அப்போ அது சிக்கலை உருவாக்கும். அதேமாதிரி ராகு வந்து உங்களுடைய சந்திரனையும் பார்க்குது. ராகு குரு பார்வை, ராகு சந்திரன் பார்வை. இது ஏதோ வந்து மாயான ஒரு உறவை ஏற்படுத்தி அந்த உறவே மிகப்பெரிய உறவு அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை உருவாக்கி கடைசியில் அதல பாதாளத்தை தள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு குரு ஜென்மத்திலையும் 11ஆம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும். அப்போ இதை வந்து முழுமையாக தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, மூதாதையர்கள் வழிபாடு அப்படின்றது வந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. இதை விடவெல்லாம் வந்து முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்கிறது வந்து அமாவாசை விரதம் இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசியில் உட்காந்துருக்கக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு ஜென்மராசியில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் ஒரு வருஷமே வந்து அந்த மாதம் ஒரு முறை பௌர்ணமி அல்லது அமாவாசையில் வந்து நீங்கள் விரதம் இருந்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு பாதிக்காது. அப்போ வந்து குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அப்ராடு போகிறவங்களுக்கு வந்து குரு பயிற்சி சாதகமான குரு பயிற்சி. அதேமாதிரி உள்நாட்டுக்குள்ளேயவும் சொந்த ஊருக்குள்ளேயவும் சொந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வந்து அமாவாசை விரதம் வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வ வழிபாடு, அப்பா அம்மா 2 பேர்த்தினுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்பில் கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் வந்து பணம், பதவி, பட்டம் அதிகமான பேராசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுடைய மன ரீதியாக வரக்கூடிய எண்ண ஓட்டங்களுக்கு குரு ஈடு கொடுக்க மாட்டார். அப்போ இந்த இடத்துல வந்து 10ஆம் இடத்து சனியும் ஜென்ம குருவும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து உங்களுக்கு 2 பேர் மைனஸாக இருந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு பலப்பட்டு இருந்தாலுமே அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை தான் கொடுப்பாருடைய. பொருளாதார ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு அவப்பெயரை தரக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ராகுவாகத்தான் அந்த இடத்துல உட்காந்துருப்பார். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படின்றது வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். அப்போ இதற்கான நம்ம வாழ்வியல் பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால், அல்லது அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டு இருந்தாங்க, அல்லது அண்ணனுடைய குழந்தைகள் வந்து கல்விக்காக ஒரு சிரமப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கல்வித்தொகையை கொடுப்பதில்
உங்களுக்கு இந்த ஜென்ம குரு 11ல் ராகு 10ல் சனி அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாக உங்களுக்கு நிவர்த்தியாகி போயிடும். ஒரு 2 பேர்த்துக்கு அல்லது 3 பேர்த்துக்கு உங்களால் கல்வி செலவு கொடுக்க முடியும்னா கொடுங்க. அதேமாதிரி வந்து இந்த சனியினுடைய தாக்கத்தை முழுமையாக நம்ம நிவர்த்தி பண்ணணும். கண்டிப்பாக இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து ராகுவும் சனியும் உங்களுக்கு இருக்காங்க. சனியினுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு விழுகிறது அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து சொத்து பத்துக்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது தீங்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு, நஷ்டம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி தாயாரினுடைய உடல்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சனியினுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் எப்பவும் போல் சொல்கிறதா, வயசானவங்களுக்கு வந்து காலணி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதியடிகள் வாங்கி கொடுங்க. அதேமாதிரி வந்து கால் இல்லாதவங்களுக்கு உதவுங்க. கால் இல்லாதவங்களுக்கு செயற்கைக்கால், ஒரு கால் இல்லாதவங்களுக்கு வந்து செயற்கைக்கால் வாங்கி கொடுத்து உதவுங்க. அல்லது நடக்க முடியாதவங்களுக்கு வந்து வீல் சேர் வாங்கி கொடுத்து உதவுங்க. முதல்ல செருப்பு ஒரு 10 பேர்த்துக்கு 10 ஜோடி வாங்கி கொடுங்க. அதேமாரி குடம் வாங்கி கொடுங்க. அதேமாதிரி கம்பளி, தடித்த கம்பளி வாங்கி கொடுங்க. அதேமாதிரி வந்து இந்த ரோட்டோரில் ரெஸ்டாரண்ட்டில் முன்னால் நின்றுட்டு கூப்பிடுவாங்க இல்லையா, சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு இந்த ஹோட்டல்னு கையில் பிடிச்சிட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் சனியினுடைய முழு காரகத்துவம். இது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு ஒரு 2 வேளை சாப்பாடு நீங்கள் மனசார போடுங்க. அதேமாதிரி வந்து இந்த சனி அப்படின்னாலே, சனி சந்திரன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உணவு, பசி உணவு 2 தான் அவங்களுக்கு வந்து ரெமிடியே. அப்போ வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் பண்ண 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 இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு தொழில் ரீதியாக பாதிக்கக்கூடிய அமைப்பிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களுக்கு சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.